இந்த சமத்துவத்தை ஏன் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க? சமத்துவம்னா எல்லாரும் சமமாக வாழ்வது. அதுக்கு காரணம் ஆடம்பரமாக வாழ்கிறது தான் காரணம். ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாலே, ஆடம்பரமாக நீங்கள் வாழ்ந்தாலே உங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க தேவை, உங்கள் காரை ஓட்டுறதுக்கு ஒரு கார் டிரைவர் தேவை. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சொகுசான வாழ்க்கைக்கு உதவி செய்வதற்கு ஒரு கடைநிலை தொழிலாளர்கள் தேவை. அவங்களோட உதவி இல்லாமல் உங்களால் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ முடியாது. அதனால் சமத்துவத்தை நீங்கள் விரும்பினால் உங்களால் ஆடம்பரமாக வாழ முடியாது. எல்லாரும் சமமாக வாழ ஆரம்பிச்சிட்டா ஆடம்பரமாக நீங்கள் வாழ முடியாது. ஏன்னா ஆடம்பரமாக வாழ்வதற்கு நிறைய கடைநிலை தொழிலாளர்கள் தேவை. வறுமையில் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய உதவி இருந்தால் தான் ஆடம்பரமாக வாழ முடியும். வீட்டில் உணவு சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்க தேவை, வீட்டு வேலைக்காரர்கள் தேவை, வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும், துணி துவைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை, அப்புறம் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அப்போது இவங்கெல்லாம் வீட்டு வேலை செய்வதற்கு யார் தயாராக இருப்பாங்கன்னா வறுமையில் இருப்பவர்கள் தான் தயாராக இருப்பாங்க. ஒரு சுயமரியாதை விரும்புகிறவர்கள், அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொரு வீட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்போது எந்த ஒரு கட்டத்தில் ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப வறுமையால் பாதிக்கப்படும் போது தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற அந்த நெருக்கடியை உணர்ந்து இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு அவங்க அந்த ஒரு மோசமான நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போது இப்படிப்பட்டவர்கள் இருந்தால்தான், இப்படிப்பட்டு வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தான் ஒருத்தரால் ஆடம்பரமாகவே வாழ முடியும். வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் உதவியினால் மட்டும்தான் ஒருத்தர் ஆடம்பரமாக வாழ முடியும். இங்கே ஆடம்பரமாக வாழ்கிற அனைவருமே வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் உதவியினால் தான் அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் தேவை, வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ள ஒரு பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டில் 10 பேர் வேலை பார்ப்பாங்க, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிறவங்க, துணி துவைக்கிறவங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி ஆட்கள் போட்டிருப்பாங்க. அவங்களோட உதவி இருந்தால் தான் அவங்க ஆடம்பரமாக வாழ முடியும், அந்த வீட்டில் உள்ளவங்க, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். அதனால் சமத்துவம் இங்கு நிலவினால் ஆடம்பரமாக வாழவே முடியாது. எல்லாருமே சமமாக வாழ்ந்தால், எல்லாருமே ஒரே மாதிரி பொருளாதாரத்தில் வாழும்போது இங்கே சமத்துவம் நிலவுமேயானால் ஆடம்பரமாக வாழவே முடியாது, சொகுசாக வாழவே முடியாது. அப்போ யாரும் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை. அதனால தான் சமத்துவத்தை இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆடம்பர மோகம் உடையவர்கள், சொகுசாக வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு அடிமைத்தனம் தான் பிடிக்கும். ஏன்னா அடிமைத்தனம் அடிமைகளுக்கு இருந்தால்தான் அவர்களால் சொகுசாக வாழ முடியும். சொகுசாக வாழ்வதற்கு அடிமைத்தனம் தான் உதவி, உற்ற நண்பனாக இருக்கிறது. அடிமைத்தனம் என்பது சொகுசான வாழ்க்கையின் உற்ற நண்பனாக அது இருக்கிறது. அடிமைத்தனம் இருக்கிற வரைக்கும் தான் சொகுசாகவும் வாழ முடியும். அடிமைத்தனம் என்பது இங்கே இல்லை என்றால் சொகுசாகவும் வாழ முடியாது. அதனால் சொகுசாக வாழ்கிறவர்கள் சமத்துவத்தை விரும்ப மாட்டார்கள். ஒரு அடிமைத்தனம் அற்ற ஒரு நிலையை விரும்ப மாட்டார்கள். மனுஷங்க சுதந்திரமாக வாழ்வதை விரும்ப மாட்டார்கள், சமமாக வாழ்வதை விரும்பவே மாட்டார்கள்.